நாளிலும் நமக்கு மணி 7:30 ஆயிட்டு, ½ அன் ஹவர் கூட போயிட்டு தயவாய் மன்னித்து கொள்ளுங்கள். நம்ம ஏன் இப்படி இந்த ஒரு சிங் சாங் சர்வீஸ் வைக்கிறோம் என்று சொன்னால், திருச்சபையில் ஒரு ஒழுங்கு வைத்திருக்கிறாங்க. இந்த சீசன் ஆஃப் அட்வென்ட் காலத்தில், நம்ம இப்போ இந்த சீசன் ஆஃப் அட்வென்ட் காலத்தில் இருக்கிறதுனால கிறிஸ்து பிறப்பையும் கிறிஸ்துவின் 2ஆம் வருகையும் எல்லாருக்கும் நாங்கள் சொல்லுகிறத ஒரு பழக்கம், ஒரு வழக்கம் இருந்தது இல்லையா. முதல்ல தேவதூதர்கள் கிறிஸ்து பிறந்தபோது அந்த மேய்ப்பர்களுக்கு வந்து சொல்கிறாங்க. சொல்லிட்டு அந்த தேவதூதர்கள் சொல்லும்போது, உன்னதத்திலே தேவனுக்கு மகிமையும் பூமியிலே சமாதானமும் மனுஷர்கள் மத்தியிலே பிரியமும் உண்டாவதாக என்று சொல்லி தேவனை துதித்து பாடினாங்க. அதுக்கு அடையாளமாக தான் திருச்சபையில் இப்படி ஒரு சிங் சாங் சர்வீஸு வைத்திருக்காங்க. அப்போ நம்ம எல்லாரும் இணைந்து தேவநாமத்தை துதித்து பாடும்போது பாருங்கள், அந்த பரலோக தூதர்களோடு நம்மளும் என்ன செய்கிறோம், இணைந்து கொள்கிறோம். கிறிஸ்துவின் பிறப்பையும் கிறிஸ்துவின் 2ஆம் வருகையையும் நம்ம அறிவிக்கக்கூடிய ஒரு சடங்கு இந்த நம்ம திருச்சபைகளில் இருக்கிறது. அதற்கு தான் நம்மளும் இப்படி இணைந்து அந்த காரியங்களை நம்ம செய்கிறோம். தயவாய் பொறுத்து கொள்ளுங்கள். சிலர் ரொம்ப அழகாக பாடினாங்க, சிலர் அதை விட மிகவும் அழகாக பாடினாங்க. கர்த்தர் தாமே உங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. இப்போதும் உங்கள் க்ளோரி ஆண்டவர் அவங்களுக்கு தானமாய் கொடுத்த பிள்ளையை முதல் தடவையாக திருச்சபைக்கு முன்பாக கொண்டு வந்திருக்காங்க. ஒரு நிமிடம் நம்ம அவர்களுக்காக ஜெபித்து விட்டு இந்த நாளின் செய்தியை நம்ம இந்த நாளின் ஆராதனையை நம்ம நிறைவு செய்யலாம். வேதத்தில் நம்ம பார்க்கும்போது பாருங்கள், சங்கீதத்தில் ஒரு வசனம் வரும் தெரியுமா, கர்த்தர் நமக்கு பெரிய காரியங்களை செய்தார். கர்த்தர் நமக்கு பெரிய காரியங்களை செய்தார் இல்லையா. நம்ம க்ளோரி அவங்க கன்சீவான நாட்களில் இருந்து குழந்தை பெறுகிறது வரைக்கும் பலவிதமான நெருக்கங்களில், சிக்கங்களில், பலகீனங்களில் கடந்து போனாங்க. ஆனால் ஒரு தீமைக்கும் ஒப்பு கொடுக்காதபடி ஆண்டோர் மன இறங்கி நல்ல ஹெல்த்தியான ஒரு ஜாய் இல்லையா, பண்டில் ஆஃப் ஜாயை ஆண்டவர் அவங்களுக்கு கிருபையாய் கொடுத்துருக்கிறார். அம்மாவை பார்க்கும்போது வேதத்தில் ரூத்தில் ஒரு வசனம் வரும் பார்த்தீங்களா, ரூத்துக்கும் போவாஸுக்கும் குழந்தை பிறக்கும். ஆனால் அயல் வீட்டுக்காரிகள் என்ன சொல்லுவாங்க, நகோமிக்கு குழந்தை பிறந்திருக்குன்னு இல்லையா. அதே மாதிரி ஆண்டவர் இவங்க குடும்பத்துக்கு தானமாய் ஒரு கொடுத்த இந்த புத்திர சுவிகாரத்தை கர்த்தர் தாமே ஆசீர்வதிப்பாராக. மம்மி வந்து குழந்தைய தூக்கிக்குவா, நல்ல உறக்கம் வா. கர்த்தர் கிருபையாய் இவங்களுக்கு கொடுத்த புத்திர சுவிகாரம் பாருங்க. அந்த இடத்துல சொல்லும்போது பாருங்க, அயல் வீட்டுக்காரிகள் யாரு நகோமிக்கு அப்படி சொல்லுவா, அந்த வசனத்தை ரூத் 4ஆம் அதிகாரத்தில் வரும். அயல் வீட்டுக்காரிகள் என்ன சொல்லுவாங்க, இவங்களுக்கு ஒரு புத்திர பாக்கியத்தை நகோமிக்கு ஆண்டவர் கொடுத்துருப்பார்னு சொல்லுவாங்க. அது யார் தெரியுமா, தாவீதுக்கு முப்பாட்டன் இல்லையா. ஒரு பாரம்பரிய ஆசீர்வாதத்தை தேவன் அதில் சொல்லுகிறார். அப்போ இந்த குடும்பத்திலையும் ஒரு தலைமுறையாய் ஒரு பாரம்பரிய ஆசீர்வாதம் கடந்து வர கர்த்தர் தாமே அனுகிரகம் செய்வாராக. அதே மாதிரி இஸ்ரவேல் ஜனங்கள் எகிப்திலேருந்து கடந்து வரும்போது ராகாப் சொல்லுவாங்க பார்த்தீங்களா, உங்கள் தேவனே மெய்யான தேவன் என்று இல்லையா. அப்போ இவர்கள் ஆராதிக்கிற தேவன் மெய்யான தேவன், இவர்களை எல்லா தீமைக்கும் விலக்கி பாதுகாத்து கொண்டார். நம்ம இந்த நாளில் பிள்ளைகளுக்கு ஒரு அருமையான ஒரு கிஃப்ட்டு கர்த்தர் தாமே பிள்ளைகளுக்கு கொடுக்குறோம். கர்த்தர் தாமே மகளை ஆசீர்வதிப்பாராக. நம்ம எல்லாரும் இணைந்து ஒரு நிமிடம் நம்ம எல்லாரும் எழும்பி உங்களுக்கு கரங்களை குழந்தைக்கு நேராக நீட்டி அவன் முடிச்சிட்டா ஜெபம் பண்ணுவோமா. மகா இரக்கம் கிருபை நிறைந்த அன்பின் பரலோக பிதாவே, இந்த நல்ல மாலை பொழுதுக்காக நன்றி செலுத்துகிறோம். இந்த நாளிலும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நாமத்திலே தேவ சமூகத்தில் நாங்கள் கடந்து வந்திருக்கிறோம்ப்பா. இந்த குடும்பத்துக்கு ஆண்டவர் கொடுத்த இந்த நல்ல பண்டில் ஆஃப் ஜாய்க்காக நன்றி செலுத்துகிறோம். பிள்ளை நல்ல ஆரோக்கியமாய் வளர்ந்து வர கிருபை செய்யுங்க. பெற்றோர்களின் கையின் பிரயாசங்களை ஆசீர்வதிங்கப்பா. பிள்ளைகளை ஞானமாய் வளர்த்த கர்த்தர் தேவையான அனுகிரகங்களை கிருபைகளை பரத்திலிருந்து கட்டளையிடுங்க.
பெற்றோருக்கு தேவையான எல்லா நன்மையான ஈவுகளையும் பரத்திலிருந்து கட்டளையிடும்படியாக ஜெபிக்கிறோம். நாங்களும் திருச்சபையாக குடும்பமாக சகோதர சகோதரிகளாக இணைந்து இந்த குடும்பத்தை நாங்கள் ஆசீர்வதிக்கிறோம். ஆண்டவரே, தேவ ஆசீர்வாதம் என்றென்று இந்த குடும்பத்திலே தங்கியிருக்கும்படியாக ஜெபிக்கிறோம். பிள்ளைகள் வளர்ந்து பெற்றோருக்கு பெருமையை சேர்க்க கர்த்தர் அனுகிரகம் செய்யும்படியாக ஜெபிக்கிறோம். இந்த பிள்ளைகளை வளர்ப்பதற்கு தேவையான எல்லாவித அனுகிரகங்களையும் கிருபைகளையும் பொருளாதார ஆசீர்வாதங்களையும் இந்த குடும்பத்துக்கு கொடுத்து இந்த குடும்பம் நிறைவான சம்பூர்ணமான ஒரு குடும்பமாய், ஆசீர்வதிக்கப்பட்ட ஒரு குடும்பமாய், மற்றவர்கள் இவர்களை பார்த்து ஆச்சரியப்படத்தக்க விதத்திலே இந்த குடும்பத்தை ஆசீர்வதிக்கும்படியாக ஜெபிக்கிறோம். நாங்களும் திருச்சபையாக இந்த பிள்ளைகளை ஆசீர்வதிக்கிறோம். தேவ ஆசீர்வாதம் என்றென்று இந்த பிள்ளையின் மேலே, இந்த குடும்பத்தின் மேலே தங்கியிருக்கும்படியாக ஜெபிக்கிறோம். துதியும் கனமும் மகிமையும் உமக்கே செலுத்துகிறோம். இரட்சகரும் மீட்பருமாகிய இயேசு ராஜாவின் இன்ப நாமத்தில் ஜெபம் கேளும் ஜீவனுள்ள பிதாவே, ஆமேன், ஆமேன். அப்படி நம்ம ஜெபம் பண்ணி இந்த நாளின் ஆராதனை நிறைவு செய்வோம். மகா இறக்கம் கிருபை நிறைந்த அன்பின் பரலோக பிதாவே, இந்த நல்ல மாலை பொழுதுக்காக நன்றி செலுத்துகிறப்பா. இந்த நாளிலும் இந்த சிங் சாங் சர்வீஸில் கலந்து கொள்ள கர்த்தர் தாமே எங்கள் ஒவ்வொருவருக்கும் அனுகிரகம் தந்தீங்கப்பா. நிறைய பிள்ளைகள் தகப்பனே தங்கள் தாளந்துகளை தேவ நாமத்துக்கு மகிமையாக வெளிப்படுத்தினாங்க. ஆண்டவரே, பிள்ளைகளை நிறைவாய் ஆசிரிக்கும்படியாய் ஜெபிக்கிறோம். வரக்கூடிய நாட்களில் இன்னும் அதிகமாய் நாங்கள் எல்லாரும் இணைந்து தேவநாமத்தை மகிமைப்படுத்த கர்த்தர் அனுகிரகம் செய்யுங்க. தொடர்ந்து தகப்பனே கர்த்தருடைய கிருபையும் ஐஸ்வர்யமும் எங்களோடு தங்கியிருக்கும்படியாய் ஜெபிக்கிறோம். தேவ சமாதானம் எப்போதும் எங்கள் உள்ளத்திலே தங்கியிருக்கும்படியாய் ஜெபிக்கிறோம். தேவனுடைய பிரசன்னம் எங்கள் வீடுகளிலும் எங்கள் உள்ளத்திலும் எப்போதும் காணப்படும்படியாய் ஜெபிக்கிறோம்ப்பா. இப்போது நாங்கள் பிரிந்து போகிறோம். பிரியாத தேவனுடைய அன்பும் மாறாத கிருபையும் தேவ பிரசன்னமும் எங்களை வழிநடத்தி அருளும்படியாய் ஜெபிக்கிறோம்ப்பா. திருப்பாதங்கள் எங்களை எல்லாரையும் ஒப்பு கொடுக்குறோம். இந்த நாளில் தேவ சமூகத்துக்கு வந்த ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆசீர்வதிங்க. வர முடியாமல் இருக்கிறவங்களையும் ஆசீர்வதிங்க. வரக்கூடிய நாட்களில் இந்த ஊழியங்கள் வளரவும் பெருகவும் தேவநாமத்தை மகிமைப்படுத்தவும் கர்த்தர் அனுகிரகம் செய்யுங்க. துதியும் கனமும் மகிமையும் உமக்கே செலுத்துகிறோம். இரட்சகரும் மீட்பருமாகிய இயேசு ராஜாவின் இன்ப நாமத்தில் ஜெபம் கேளும் ஜீவனுள்ள பிதாவே, ஆமேன், ஆமேன். ஆசீர்வாதம். கர்த்தர் உன்னை ஆசீர்வதித்து உன்னை காக்க கடவர். கர்த்தர் தம்முடைய முகத்தை உன்மேல் பிரகாசிக்க பண்ணி உன்மேல் கிருபையாய் இருக்க கடவர். கர்த்தர் தம்முடைய முகத்தை உன்மேல் பிரசன்னமாக்கி உனக்கு சமாதானம் கட்டளையிட கடவர். ஆமேன். பரமண்டலங்களில் இருக்கிற எங்கள் பிதாவே, உம்முடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக, உம்முடைய ராஜ்யம் வருவதாக, உம்முடைய சித்தம் பரமண்டலத்தில் செய்கிறது போல செய்யப்படுவதாக. எங்களுக்கு வேண்டிய ஆகாரத்தை எங்களுக்கு தார். எங்கள் கடனாளிகளுக்கு நாங்கள் மன்னிக்கிறது போல எங்கள் பாவ கடன்களை மன்னி. எங்களை சோதனைக்கு உட்பட பண்ணாமல் தீமையை ரசித்துக்கொள்ளும். ராஜ்யமும் வல்லமையும் மகிமையும் என்றென்றைக்கும் உடையகளே, ஆமேன். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய அந்யோன்ய ஐக்கியம் வழிநடத்தலும் பாதுகாப்பும் நம்மோடும் இந்த நாளில் திருச்சபையில் கலந்து கொண்ட ஒவ்வொரு திருச்சபை மக்களோடும் நம்ம குடும்பத்தாரோடும் என்றென்றும் தங்கியிருப்பதாக. ஆமேன். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே உடைய பரிசுநாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல போர்களையும் மறவாதே. ஆமேன், ஆமேன். சமாதானத்தோடு போய் வாருங்கள். கர்த்தர் தாமே உங்கள் ஒவ்வொருவரையும் நிறைவாய் சம்பூர்ணமாய் ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.